ஹலோ விவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரெண்டு தங்கச்சிங்களுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிக்கணும் அப்படின்றது இப்போது சண்முகத்துக்கு ஏற்பட்டிருக்க சவால். அதுதாங்க லாஸ்ட் எபிசோட். அதாவது இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதா, ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறீங்கன்னு சொல்லி சண்முகம் தலையை பிச்சுக்காத ஒரு குறையாக லாஸ்ட் எபிசோடில் நின்றுட்டுருப்பாங்க. அப்படி ஒரு ப்ராப்ளத்தை தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, ஜவுளி எடுக்க எல்லாரும் கடைக்கு வந்திருக்காங்க. ஆனால் அறிவுடைய அப்பா அம்மா கடைக்கு வந்தும் வராமல் ஒரு ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, கௌதம் ஃபேமிலி இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு அவங்க வந்தால் தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் ஆட்டோவிலே உட்காந்துட்டு இருக்க. கரெக்டாக கௌதம் ஃபேமிலியும் வந்தாச்சு. சரி வாங்க எல்லாரும் ஜவுளி எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள நுழையும் போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. பாக்கியம், சிவபாலன், இசைக்கு இவங்க 3 பேரும் நாங்கள் எல்லாமே நீங்கள் எப்படி ஜவுளி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் என்ட்ரி கொடுக்க சண்முகத்துக்கு ஒன்றுமே புரியலை, தலையை பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு. சரி வந்தாச்சு வாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கடைக்குள்ள கூட்டிகிட்டு போனால் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் அறிவுடைய அப்பா பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வேஸ்ட் எடுக்க போனாக்க வேஷ்டி நல்லா இல்லை, பட்டு நல்லா இல்லை, அதில் தங்கப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி பொண்ணுக்காவது புடவை எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியம் ஒரு பக்கம் எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமகளுக்கு நாங்கள் தான் முகூர்த்த போட்டு செலக்ட் பண்ணுவோம், அதுவும் என் புள்ள தான் செலக்ட் பண்ணுவான்னு இங்கே சிவபாலனை ஒரு பக்கம் பிடிச்சி விட, கௌதமுடைய பாட்டியும் அம்மாவும் சும்மாவா, எங்களுக்கு 10,000 வேணாம் 6,000 வேணாம், எங்களுக்கு 50,000க்கு மேலே முகூர்த்த போட்டை எடுத்து போடுங்கன்னு அவங்க ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணால், அது மாதிரி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்து போயிட்டுருக்கு. சண்முகம் இங்கிட்டு பார்ப்பாரா அங்கிட்டு பார்ப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த பரணி சண்முகத்துக்கிட்ட இவங்க பட்டு எடுக்கிறதுக்குள்ளேயும் படாத பாடுபடுவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிற போக்க பார்த்தா லட்சத்துக்கு மேலே இவங்க துணி எடுப்பாங்க போல், எப்படி சமாளிக்கிறது, உன்னுடைய நிலைமை ரொம்ப கஷ்டந்தாண்டான்னு பணப்பிரச்சனையை பற்றி பேசிட்டு பரணி ஒரு பக்கம் போக, இந்த பணப்பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சண்முகம் உடையங்குடிக்கு கால் பண்ணி வட்டிக்கு எங்கேயாவது கடை வாங்கியாவது 1,00,000 ரூபாயை உடனே கடைக்கு கொண்டுக்குவான்னு சொல்ல, சரி அவரும் பார்த்திங்கன்னா வட்டிக்கு எங்கேயுமே கிடைக்கல, 10 வட்டிக்கு தான் கொடுக்குறேன்றான், அதையா வாங்கிட்டு வரேன்னு அவரும் ஒரு பக்கம் சண்முகத்துக்கிட்ட கேட்கும்போது, இப்போ பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1,00,000 ரூபாய் இப்போ வேணும்னு சொன்ன அடுத்த செகண்ட் உடையங்குடியும் 1,00,000 ரூபாயை கொண்டு வந்து சண்முகம் கையில் கொடுத்தாச்சு. சரி துணியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு, பில்லு போட போனால் அங்கே தாங்க இதுக்கு மேலே ஒரு ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்தா 2,10,000 வந்திருக்கு. இந்த பில்லை பார்த்ததுமே பரணிக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறை தான். பில்லை பார்த்ததுமே சண்முகம் பரணி இவங்க 2 பேருக்கும் எதுவுமே சொல்ல முடியலை. இருந்தாலும் என்ன பண்ணுறது, 2 தங்கச்சிங்களுடைய வாழ்க்கை அல்லவா. ஸோ பில்லை பே பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ரத்னாவுக்கும் அறிவுக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும்னு இங்கே வெங்கடேஷ் ஒரு பக்கம் வெறி கொண்டு நின்றுட்டு இருக்காங்க. மலரோட என்ட்ரி. மலர் டீச்சர் கிட்ட இந்த மாதிரி வைஜெயந்தியை நம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நம்மளை நட்டாத்தில் தான் விட்டுருவாங்க, நீ அறிவை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதை களத்தில் இறங்கி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் ஒரு பிளானை மலர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதாவது தாலி கட்ட போகிற நேரம் அந்த சமயம் நீ போலீஸோட மண்டபத்துக்கு வரணும், அப்போ இப்படி வந்தியன்னா இந்த கல்யாணத்தை அறிவோட அப்பாவே தடுத்து நிறுத்திடுவார், அதுக்கப்புறம் அறிவு உன் கழுத்தில் தாலி கட்டிடுவார், நீ நினச்சபடி நீ அறிவை கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் நினச்சபடி ரத்னாவுக்கு கல்யாணம் ஆகாமலே தடுத்துடலான்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. இப்படியெல்லாம் பிளான் போடும்போது ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. ஸோ அதாவது 10 வருஷ பகை நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைராக்கியத்தோட வைஜெயந்தி, கௌதம் இவங்க எல்லாரும் மண்டபத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இவங்க மண்டபத்துக்கு கிளம்பி வந்த நேரம் பார்த்து வெங்கடேஷ் என்ன பண்ணுறாங்க, வைஜெயந்தி வீட்டுக்குள்ளே போகிறாங்க, அலசி ஆராயிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு கன்னை எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வராங்க. உடனே வைஜெயந்திக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டிலேருந்து ஒரு பொருளை எடுத்துட்டேன், உங்களுக்கும் ஒரு ட்விஸ்ட்டு ரத்னாவுக்கும் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மாறு வேஷத்தில் இங்கே மண்டபத்துக்குள்ளே கையில் கன்னோட வெங்கடேஷ் வந்து நுழைஞ்சிருக்காரு. ஸோ இதை கேட்டு வைஜெயந்தி செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு பரபரப்பான ஒரு ப்ரொமோவை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் சண்முகத்துக்கு இது இக்கட்டான சூழ்நிலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எதையும் சமாளித்து தங்கச்சிங்களுடைய கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தினா சரிதான். சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.